இந்த பதிவில் நாம் இந்து மதத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கவிருக்கிறோம். இந்து மதம் என்பது மிகவும் பழமையானது. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக கருதப்படுகின்றது. இது உலகெங்கும் வியாபித்துள்ளது. கம்போடியாவில் உள்ள பழமையான ஆங்வாட் கோவில் மற்றும் இஸ்லாமிய நாடுகளில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிவலிங்கங்களை வைத்து நாம் இதனை உணரலாம். குருநானக்கால் தோற்றுவிக்கப்பட்ட சீக்கிய மதம், புத்தரால் தோற்றுவிக்கப்பட்ட புத்த மதம், வார்த்தமானரால் தோற்றுவிக்கப்பட்ட சைன மதம் போல அல்லாது இந்து மதம் ஒருவரால் தோற்றுவிக்கப்படவில்லை. இந்து மதத்திற்கு மூலம் வேதம். வேதங்கள் இறைவனால் அருளப்பட்டவை. வியாசர் இவ்வேதங்களை துவாபர யுகம் முடிவில் 4ஆக பிரித்து ஸ்வரத்தோடு அத்தியாயம் செய்து ஜைமினி, வைசம்பயனார், சுமந்து, பைலர் ஆகிய முனிவர்களிடம் ஒப்படைத்தார். வேதத்தின் தாத்பரியத்தை 14 புராணங்களுக்கு சூத முனிவருக்கு உபதேசித்தார். வேதத்தின் தத்துவங்களையும் உள்ளடக்கி பிரம்மசூத்திரம் எழுதினார். ஸ்ரீ ஆதிசங்கரர் பாஷ்யம் எழுதியுள்ளார். இங்கு 4 வேதங்கள், 28 ஆகமங்கள், 18 புராணம் மற்றும் 6 சாஸ்திரம் உள்ளன. இதனை குருவானவர்கள் தங்கள் சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதனை மனப்பாடம் செய்து வழி வழியாக கூறி வந்துள்ளார்கள். 4 வேதங்களும் 1180 சாகைகளை உடையது. இதில் சாமவேதத்தில் மட்டும் 1000 சாகைகள். இவை பீஜ மந்திரங்களாக கூறி யந்திரங்களை ஸ்தாபித்து தந்திரங்கள் மூலம் இறைவனை கருவறையில் ஆவாகனம் செய்கிறார்கள். அவ்விடத்தில் உள்ள அதிர்வலைகள் நமக்கு நேர்மறையான சக்தியினை தருகிறது. அவை நம் உடலில் உள்ள ஆதார சக்கரம், ஆறினை அதாவது சகஸ்ரராம், ஆக்னா, அனரகதம், மணிபூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் ஆகியவற்றை வைத்து பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம், கருவறை என அழைக்கப்படுகிறது. சிவாகமங்கள் 7 வகை விமானங்களை குறிக்கின்றன. அவை விஜயம், ஸ்ரீபோகம், ஸ்ரீவிலாசம், ஸ்கந்தகாந்தம், ஸ்ரீகரம், ஹஸ்திபிருஷ்டம், கேசரம், மயமதம் என்னும் நூல் 15 வகை ராஜகோபங்களை கூறுகிறது. அவை ஸ்ரீகரம், ரதிகாந்தம், காந்த விஜயம், விஜயவிலாசம், விசாலாலயம், விப்ரகீதம், ஸ்ரீகாந்தம், ஸ்ரீகேசம், கேசவிலாசகம், ஸ்வதிஷ்கம், திசாவாசிஷ்கம், மரதம், மாத்காண்டம், ஸ்ரீவிலாசம், சதுர்முகம். கோவிலின் முக்கியமான அங்கம் மண்டபமாகும். கருவறைக்கு முன் சூர்த்த மண்டபம், அதன் முன் மகா மண்டபம். இவை பெரும்பாலும் எல்லா கோவில்களிலும் இருக்கும். மண்டப வகைகள் 60க்கும் மேல் உண்டு. அவற்றுள் சில ஸ்நடன மண்டபம், கேய மண்டபம், கோபுரத்து வாரசாலா மண்டபம், சோபானா மண்டபம், வாத்திய மண்டபம், முகமண்டபம், கோபுரத்து விசாலா மண்டபம், ஆசரண மண்டபம், யாகசாலை மண்டபம், புஷ்ப மண்டபம், பூஜா மண்டபம், 16 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம். இந்து மதத்தில் இன்றைக்கு இந்த நேரத்தில் மட்டும் தான் வழிபட வேண்டும் என்ற கோட்பாடு இல்லை. திருநின்ற ஊரிலே பூசல் நாயனார் மனதிலே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து ஆவாகனம் செய்ததாக வரலாறு உள்ளன. இந்து மதத்தில் தான் அருவுருவ வழிபாடு உள்ளது. இந்த மதத்தில் பல்வேறு கடவுளா என்று பலர் பேசுவதுண்டு. மூலப்பரம்பொருள் ஒன்றுதான் பக்தர்களுக்கு பல்வேறு வடிவங்களில் அருள் பாலிக்கிறது. திருமுருக கிருபானந்த வாரியார் கூறுவது போல், ஒருவன் மனைவிக்கு கணவனாகவும், தந்தைக்கு மகனாகவும், மகனுக்கு தந்தையாகவும், தம்பிக்கு அண்ணனாகவும் இருக்கிறார்.